ஹை ஹலோ வணக்கம். ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் பயங்கர விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்கு. ஓமன் அணிக்கு எதிரான ஆட்டத்துல இந்திய அணி 190 ரன்களை இலக்கா நிர்ணயிச்சிருக்காங்க. இந்த தொடர்ல முதல் 2 போட்டிகள்ல பார்த்தோம்னா இந்திய அணி முதல்ல பவுலிங்கை தான் தேர்வு செஞ்சாங்க. அவங்க பெருசா பேட்டிங் பண்றதுக்கு வாய்ப்பே கிடைக்கல. அதனால இந்த போட்டியில பேட்டிங்கை ஃபர்ஸ்ட் தேர்வு செஞ்சிருக்காங்க. ஓபனிங் பேட்ஸ்மேனா கிளம்புற கில் வெறும் 8 பால்ல 5 ரன்கள் மட்டுமே எடுத்து ஆட்டம் இழக்கிறாரு. இதை அடுத்து 2வது விக்கெட்டுக்கு ஜோடி சேர்ந்த அபிஷேக் சர்மா மற்றும் சஞ்சு சாம்சன் 2 பேருமே அதிரடி கட்டினாங்க. அபிஷேக் சர்மாவும் சஞ்சு சாம்சனும் அதிரடி காட்ட ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் ரொம்ப பொறுப்பாவே ஆடின சஞ்சு சாம்சன் அதுக்கப்புறமா பவுண்டரி சிக்ஸர் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு நவுத்தினாரு. 5 பவுண்டரி 2 சிக்ஸர் அப்படின்னு சொல்லிட்டு 15 பந்துகள்ல 38 ரன்கள் எடுத்து அபிஷேக் சர்மா ஆட்டம் இழக்கிறாரு. ரொம்ப பெருசா எதிர்பார்க்கப்பட்ட ஹர்திக் பாண்டியா ஒரே ரன் எடுத்திருந்தப்போ துரதிருஷ்டவசமா ரன் அவுட் ஆகி வெளியேறாரு. நடுவரிசையில இன்னைக்கு விளையாடின அக்சர் பட்டேல் 13 பந்துகள்ல 26 ரன்கள் எடுத்தாரு. இதுல 3 பவுண்டரி 1 சிக்ஸர் அடிச்சிருந்தாரு. சிறப்பாக விளையாடின சஞ்சு சாம்சன் 45 பால்ஸ்ல 56 ரன்ஸ் சேர்த்திருந்தாரு. இதுல 3 பவுண்டரி 3 சிக்ஸர் அடிச்சிருந்தாரு. ஒரு பக்கம் என்னதான் விக்கெட் சரிஞ்சிட்டே இருந்தாலும் சஞ்சு சாம்சன் அதிரடி காட்டி நல்ல இலக்குக்கு அணியை கொண்டு போனாரு. திலக் வர்மா 18 பால்ஸ்ல 29 ரன்ஸ் எடுத்திருந்தப்போ தன்னோட விக்கெட்டை பறி கொடுக்கிறாரு. சிவம் தூபேவும் 5 ரன்கள்ல வெளியேறினாரு. 6 அடிக்கிறாங்கிற பேர்ல கேட்ச் கொடுத்து வெளியே போயிட்டார். இந்த மேட்ச்ல பார்த்தோம்னா சூரியகுமார் யாதவ் பேட்டிங் செய்ய வராம மத்த பிளேயர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து ஒதுங்கி இருந்தாரு. அதனால இந்திய அணி 20 ஓவர் முடிவுல 8 விக்கெட் இழப்புக்கு 188 ரன்கள் எடுத்திருந்தாங்க. என்னடா ஓமன் கிட்டே இவ்வளவு தடுமாறுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களும் கேட்டுட்டு வராங்க. இந்த மேட்ச்ல யார் வர்ஸ்டா பேட்டிங் பண்ணாங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சஞ்சு சாம்சன் ஓப்பனிங்ல இறங்கணுமா இல்ல அட்லீஸ்ட் நம்பர் 3 இறங்கணுமா இல்ல டீம் எடுக்கிற முடிவு தானா? நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கிரிக்கெட் நியூஸ் உடனுக்குடனே வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.